கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. இன்றைக்கும் நம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி சகரியா 2ஆம் அதிகாரம் அதன் 10வது வசனம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சகரியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் இஸ்ரவேல் ஜனங்களை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் சகரியாவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது ஒரு சோர்வில் இருக்கிறார்கள். இஸ்ரவேலிலே அவர்கள் இருக்கும் பொழுது தேவனை விட்டு அந்நிய தேவர்களை வணங்கி வந்தார்கள். இஸ்ரவேல் தேசத்திலே அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று உணராதவர்களாய் அவர்களுடைய வாழ்க்கை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்களை பாபிலோனின் அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். இப்பொழுது அவர்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்து விடுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது அவர்களுடைய சொந்த தேசத்தில் இல்லை, பாபிலோன் தேசத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேணாலும் இப்பொழுது செய்ய முடியாது, ஏனால் இது அவர்களுடைய சுதந்திரம் அல்ல. இப்பொழுது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இத்தனை நாள் அவருடைய சொந்த தேசத்திற்கு போக முடியலையே, கர்த்தரை நாம் பின்பற்றாமல் போனபடியினால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே என்று உணர்ந்து கொண்ட பொழுது நான் மீண்டும் போய் எங்கள் தேசத்திலே சென்று தேவாலயத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் எண்ணும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை வருது. சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை நன்றாக ஆசீர்வதித்து வைத்திருப்பார். ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த ஆசீர்வாதம் கர்த்தரிடத்திலிருந்து வந்தது என்று உணராமல் நம்மளுடைய கையின் பிரயாசத்தின் நிமித்தம் வந்தது என்று எண்ணி நாமும் பல வேளையில் நமக்கு பிரியமானதை செய்திருப்போம். அதனால் நாம் இன்றைக்கு ஒரு சில அடிமைத்தனத்தில் இருப்போம். கர்த்தர் நம்மை விடுவிக்க மாட்டாரா என்று நாம் சிந்தித்து கொண்டிருப்போம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை இருந்திருந்தால் இன்று கர்த்தர் சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று அவர் கூறுகிறார். என்னவா இருந்தாலும் அந்த கவலைகள், அந்த வருத்தங்கள் யாவையும் விட்டுவிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், நீர் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நம்மை நாமே அவர் பாதத்தில் அர்ப்பணிக்கும் போது இந்த கட்டுகளிலிருந்தும் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இதில் 7வது வசனம், சகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, பாபிலோன் குமாரத்தின் இடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள் என்று கர்த்தர் கூறுகிறார். அப்போ விடுதலையாக வேண்டும் என்றால் நாம் ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டும். நம்மை விடுவிக்கும்படி கர்த்தர் சித்தமாயிருக்கிறார். அந்த விடுதலைக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய காரியங்களுக்கு நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இன்றைக்கும் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொண்டிருப்பது போல நம்மளுடைய வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமா? கடன் பிரச்சனைகள், வியாதி வறுமைகள், பலவீனங்கள், பொல்லாத ஏமாற்றங்கள் எல்லாவற்றிலும் சிக்கிக்கொண்டு அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை தான் கர்த்தர் அழைக்கிறார். பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டுவதே அல்லாமல் சுகமாய் இருக்கிறவனுக்கு அல்ல என்று கர்த்தர் கூறியிருக்கிறார். நம்மை போல வருத்தத்தோடு இருக்கிறவர்களுக்கு, பாரத்தோடு இருக்கிறவர்களுக்கு இனி என்னை யார் விடுவிக்க கூடும் என்று சிந்தித்து கொண்டிருப்போமே. ஆனால் இன்று கர்த்தர் கூறுகிறார், இதோ உங்களை விடுவித்து கொள்ள நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை விடுவிப்பேன் என்று. நாம் அவரிடத்தில் செல்ல வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வசனத்தின் பிரகாரமாக நமக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்றால், இதோ அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நாம் எல்லாம் செய்ய முடியாது, நம்மளால் எல்லாம் செய்ய முடியாது, இதோ அடிமைத்தனத்தில் இருக்கிறோம், நம்மை விடுவிக்க வேண்டும் என்றால் அது கர்த்தரால் மட்டும்தான் செய்யக்கூடுமே தவிர வேறாராலும் நம்மை விடுவிக்க கூடாது. நாம் என்ன முயற்சி செய்தாலும் நம்மால் விடுவிக்க முடியாது. இன்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கலாம், இவ்வளோ கஷ்டத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு ஒரு விடிவு காலம் இல்லையா என்று. கர்த்தர் கூறுகிறார்,
அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை நிறுத்தியிருக்கிறார் என்றால், இதோ அவருடைய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கர்த்தர் உங்களை நிறுத்தியிருக்கிறாரே தவிர, நிந்தையோடு உங்கள் வாழ்க்கை முடிவதற்காக அவர் ஒருபொழுதும் விடமாட்டார். எல்லா காரியங்களிலும் நிந்தையை அனுபவிக்கிற நீங்கள் கர்த்தரிடத்தில் வரும்பொழுது அந்த நிந்தையை உங்களுக்கு உயர்வாய் மாற்றி தருவார். எல்லா காரியங்களிலும் பலவீனத்தோடு இருக்கிற நீங்கள் இதோ கர்த்தருடைய வார்த்தையின்படி அவருடைய பாதத்தின் நாம் செல்லும் பொழுது அந்த பலவீனத்தையே நமக்கு பலமாய் கர்த்தர் மாற்றி தருவார். எல்லா பிரச்சனையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும், இருளாகட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இனி நீங்கள் துக்கத்தோடு அழுது புலம்ப வேண்டாம், கண்ணீர் வெடித்து கர்த்தருடைய சமூகத்தில் நிற்க வேண்டாம். உங்கள் கண்ணீர்கள் யாவும் இன்று களிப்பாக மாறும் நாள். களிப்புடனே சீயோன் குமாரத்தியை கம்பீரித்து பாடு, கர்த்தரை கம்பீரமாக துதி செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் நடுவில் வருவார். நாம் கர்த்தருடைய வருகைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் வர வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய வேலைகளில் நீங்க வந்து ஆசீர்வதிங்க என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய தொழில் துறைகளில் நீர் வந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மளுடைய குடும்பத்தில் நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாம் கம்பீரத்தோடு துதி சத்தத்தோடனே கூட நம்மளுடைய ஆராதனையை கர்த்தருக்கு நேராக ஏறெடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயம் வந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்று நாம் எப்பொழுதும் விசுவாசத்துடன் கர்த்தருக்காக காத்திருப்போம். கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. அவருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட வைராக்கிய வாஞ்சியுடன் பரிசுத்தத்துடனே காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயம் வருவார், வந்து நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.